நண்பர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக புக்ஸ் படிக்கிறத கொஞ்சம் ஹேபிட்டாக எடுத்திருக்கேன். ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எந்த புக்கு படிக்கிறதுங்கிறது ஒரு தயக்கமும் குழப்பமும் இருந்தது. சில பேர் சொன்னதை வச்சு நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயோடைய கடலும் கிழவனும் இந்த புக்கை வாங்கி படித்தேன். முன்னுரை, சிலருடைய சஜஷன் இதெல்லாம் தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 95 பக்கத்துக்குள்ளேயே இந்த கதை இருக்குது. விடாமுயற்சிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே அவங்க அழகான முறையில் இந்த புதினத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சாண்டியாகோங்கிற ஒரு முதியவருக்கும் அங்கே உள்ள ஒரு இளைஞனுக்கும் உள்ள ஒரு நட்பு. இந்த சாண்டியாகோவை அந்த இளைஞன் எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறான், அந்த இளைஞன் இவர்கிட்ட எவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சியாகவும் ஒரு அக்கறையாகவும் இருக்கான். அவருக்கு அவன் ஒரு விருந்தோம்பல் செய்கிறதுல அவனுக்கு அவ்வளோ பேஷனாக இருக்கும். ஏன்னா உன்னுடைய கடின உழைப்பை நான் பார்க்குறேன், உன்னுடைய ஸ்டஃப் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இளைஞனுடைய ஒரு ஆற்றலை அந்த வயதானவரும் கிரகிச்சுக்கிற அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் விளக்கப்படுற ஒரு சீன்ஸ் எல்லாமே நமக்கு புரியும்படி இருக்கும். அதே சமயம் அந்த மெர்லிங்கிற பெரிய மீனை அவர் பிடிக்கும்போது நம்ம சீன் பை சீன் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு அவங்க கொண்டு போவாங்க. பட் என்னதான் நமக்கு இந்த கதையோடைய நாட்டு கொஞ்சம் புரிஞ்சாலும் நம்மளை அது கொண்டு போகிற விதங்கள் ஒரு சில இடத்துல சில இடங்களில் எனக்கு சோர்வு கொடுத்துச்சு. என்னடா திருப்பி ஒரே விஷயம் வருதுங்கிற மாதிரி. ஆனால் பல இடத்துல பார்த்திங்கன்னா இது ஓகே தான், இந்த இடத்துல இதை கொண்டு போனது கரெக்டு அப்படின்ற லெவலில் கொண்டு வந்தாங்க. கடைசியாக அவங்க அந்த மீனை எடுத்துகிட்டு அந்த கரையில் போட்டு அவங்க அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்த முயற்சிக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அந்த நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வே முடிச்சிருப்பாங்க. இந்த புதினத்துடைய தாரக மந்திரமே விடாமுயற்சிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த புதினத்தை எழுதின எர்னஸ்ட் ஹெமிங்வே தற்கொலை செஞ்சுக்கிட்டாருங்கிறது தான் பெரிய சோகமான ஒரு விஷயம். அதோடைய டீட்டெயில் என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க அது சம்மந்தமாக என்னென்ன எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.